ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம 4 வெரைட்டியான ஸ்நாக் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் தட்டை, முறுக்கு, அப்புறம் வேறு ஸ்நாக் ரெசிபிஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்ல டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியான மெத்தடில், நம்ம குறைவான நேரத்தில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, நல்ல டேஸ்டியாக தட்டை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டை நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாவு கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். மாவில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. மாவில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா டால்கம் பவுடர் மாதிரி மாவு அப்படியே காற்றுல பறக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அரிசி மாவு கலர் மாறாத அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டா தான் கலர் மாறாமல் நல்லா வறுபடும். பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சு. கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறமா இதை ஜலிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுக்கணும். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். உளுந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா ஆறி இருக்குது. இதை ஜலிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் ஜலிச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை ஊற்றி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிலாம் வரும். அதுக்கு தான் நம்ம ஜலிக்கிறது. இது தேவையில்லை, ஊற்றிடலாம். இப்போ அதே மாதிரி உளுந்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது மெய்யவே இல்லை. அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இது தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வைங்க. அப்போ தான் இது நல்லா வரும். இப்போ நான் இதை 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை இப்படியே போடாமல் 1-2 அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் சப்பாத்தி கட்டை மேலே பாருங்கள், 1 கைப்பிடி அளவுக்கு போட்டு சின்ன உரல் கல்லில் இந்த மாதிரி அதை அழுத்தி நசுக்கி எடுத்துக்கிறேன். அது முழுசாக இருந்ததுன்னா நம்ம தட்டும்போது தட்டை மெலிசாக வராது, கொஞ்சம் தடியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோன்னா மெலிசாக தட்டையே நல்லா தட்டிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதையும் இப்போ இந்த மாவில் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்ச எண்ணெயை 50 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் மாவில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நல்லா பொறுன்னு வரும் தட்டை. அதனால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும்.
இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம கையில் நல்லா கலந்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மாவு நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம தட்டிக்கலாம். அதுக்கு நான் எண்ணெய் கவர் மேலே தான் தட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா அதில் கூட தட்டிக்கலாம். கையில் தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம். ஆனால் நான் கையில் தட்டினா அந்தளவுக்கு மெலிசாக வராதுன்றதுனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்த போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த உருண்டையை வச்சுட்டு கவரை இந்த மாதிரி மூடிட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தினோன்னா பாருங்கள் எவ்வளோ மெலிசாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்ச தட்டையை உள்ளே போடலாம். பாருங்கள், தட்டி வச்சது ஒன்றுன்னா உள்ளே சேர்க்கலாம். நான் 3 தான் போட்டிருக்கேன். இன்னும் கடாய் பெருசாக இருந்ததுன்னா நம்ம நிறைய போட்டு எடுக்கலாம். சின்னசாக இருக்கிறதால நான் 3 தட்டையே போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், தட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்றதை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இது பண்டிகை சீசனுங்கிறதால நம்ம காரசாரமாக காராசேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 கப் அளவுக்கு நான் கடல மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மாவு மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 கப் அளவுக்கு கடல மாவு போட்டதால் இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். நான் மெஷரிங் கப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கப் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கடல மாவு போடுறீங்களோ அந்த கப்புலேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். காரமாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் குறையாக இந்த மாதிரி. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதையும் இதே மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் நெய், பட்டர் எதுவாக இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு காராசேவ் சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணியை ஒரே வாட்டி ஃபுல்லாக ஊற்றி சேர்க்காதீங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக கலக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காராசேவு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம காராசேவ் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு கெட்டியாக நல்லா கரெக்டாக இருக்குது. மாவு இப்போ ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம காராசேவ் பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி முறுக்கு பிழியறதுல தான் பிழிய போகிறேன். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற தட்டை எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக நம்மளுக்கு காராசேவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி
சிலிண்டர் மாதிரி பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு புளியறதுல மாவு போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் இருக்கிற அளவுக்கு முழுசுக்குமே இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி புழிஞ்சு விடுங்க. பாருங்கள், ஒரு ரவுண்டு முழுசாக வந்திருக்கு. இது கொதி அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அது நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா அடங்கியிருக்கு. காராசேவ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப அடர்த்தியாக பிழிஞ்சிடாதீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு பிழிஞ்சிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு அந்தளவுக்கு வேகாது. உடைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். மெலிசாக பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், கொதி அடங்கினதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். பாருங்கள், சூப்பரான காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் காராசேவ் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கடையில் விற்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உங்களுக்கு காராசேவ் எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த சைஸில் சின்ன சின்னசாக உடச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நீளமாக உடச்சிருக்கேன். உடச்சதுக்கப்புறமா நம்ம இதில் சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காராசேவில் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான காராசேவ் ரெடி. நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றத விட இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு ரொம்ப ஈஸியாக முறுக்கு வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதை நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ், அப்போ தான் கருகாமல் வரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதை சும்மா ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகாய் சூடாச்சுன்னா போதும், அப்போ தான் நல்லா மிக்சியில் அரைப்படும். அதுக்காக இப்போ இதை ஆறட்டும். இதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது வறுக்க தேவையில்லை, இதையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பவுடர் பண்ணியாச்சு. உளுந்து, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நைஸாக அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நம்ம இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஜல்லடையை வச்சு எல்லாத்தையுமே இப்போ ஜலிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசி மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த அரிசி மாவு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு அரிசியை ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ முறுக்கு எடுத்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட் வந்ததுன்னா கீழே கொட்டிடுங்க. இப்போ இதுலேயே உளுந்தையும் ஜலிச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு வேர்க்கடலை, மிளகாய் சேர்த்து அரைச்சது இதையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். மெய்யாதது வரும் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதையும் கீழே போட்டுடலாம். இப்போ பொட்டுக்கடலை இதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடைசியாக இதுலேயும்
இந்த மாதிரி வந்திருக்கு. இதையும் கீழே போட்டுடலாம். இப்போ எல்லா மாவும் ஜலிச்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எள்ளு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 20 ml அளவுக்கு நல்லா காய்ச்சின எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றின உடனே எப்படி நுரையாக வருது. அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும், மொறுமொறுன்னு. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுத்துரும், ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு நல்லா வராது. பாருங்கள், இந்த பதத்தில் மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பூரிக்கட்டை மேலே ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்திருக்கேன். இது மேலே தான் நான் முறுக்கு பிழிய போகிறேன். பாருங்கள், 3 ஓட்டை இருக்கிற தட்டை எடுத்திருக்கேன். இதை உள்ளே போட்டுக்கிட்டு இப்போ மாவை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். மாவுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, வெண்ணெயை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். நான் ஜல்லடை கரண்டி மேலே புழிகிறேன். நீங்கள் வாழை இலை இல்லை கவர் இந்த மாதிரி எது மேலே வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு எண்ணெயில் விட்டுருங்க. முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் விடுறேன். நான் 3 முறுக்கு போடுறேன். இந்த எண்ணெயில் அவ்வளவுதான் போட முடியும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதி அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா முறுக்கு வேகும், கலரும் மாறாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும். பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துருச்சு, ரெடியாகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வேறு தட்டு மாற்றிருக்கேன். ஒரே ஓட்டை இருக்கிற முறுக்கு, இதை கொஞ்சம் போட போகிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ முறுக்குலாம் ரெடி ஆயிடுச்சு. 2 வெரைட்டி முறுக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உடச்சி காட்டுறேன், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.